ஹாய். ஸோ யார் அது புதுசா ஒரு மொட்டையன் வந்து உட்காந்துட்டு இருக்கான்னு பார்க்காதீங்க. ஸோ இது ஒரு புது சேஞ்ச், ஒரு நியூ லுக் சேஞ்ச் ட்ரை பண்ணேன். அதனால சரி இது செட் ஆச்சுன்னா இதே கண்டினியூ பண்ணிக்கலான்ட்டு. சும்மா இந்த முடி கொட்டிருச்சா, முடி வெள்ளையாயிருச்சான்லாம் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு ஆல்ரெடி ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம எப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நோக்கி போகிறது. அதனால மொட்டை அடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போன்ட்டு தான் இந்த ஒரு புது கெட்டப். ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெர்ப்ளெக்சிட்டி ஃபினான்ஸ். ஸோ ஜென்ரலாக ப்ளூம்பர்க் டெர்மினல் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ப்ளூம்பர்க் டெர்மினல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி காஸ்ட்லி. ஒரு $20,000 $25,000 பர் இயர் நீங்கள் பே பண்ணி அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அது சூப்பர். இந்த ஹெட்ஜ் ஃபண்ட் ட்ரேடர்ஸ்லாம் அதை ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ளூம்பர்க் டெர்மினல் மாதிரி ஒரு மாஸ் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு ஒரு டெர்மினல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு இந்த ஸ்ரீனிவாஸ் கிரியேட் பண்ணது தான் இந்த பெர்ப்ளெக்சிட்டி ஃபினான்ஸ்ன்ற ஒரு செக்மெண்ட். ஸோ இந்த பெர்ப்ளெக்சிட்டி ஃபினான்ஸ்ன்றது எப்படின்னா கூகுள் ப்ளஸ் ப்ளூம்பர்க் ப்ளஸ் ஒரு ChatGPT மூணுமே சேர்ந்தா இந்த டூல் எந்த அளவுக்கு ட்ரேடர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் டூலாக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் சப்ஸ்கிரிப்ஷனை ஃப்ரீயாகவே சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதுக்கும் நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் இந்த பெர்ப்ளெக்சிட்டி ஃபினான்ஸ்னால் என்ன, அதை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி இன்னும் ட்ரேடிங் டெசிஷன்ஸ்லாம் பண்ணலாம், அனலைசிஸ்லாம் பண்ணலாம், டேட்டா கிரன்ச்சிங்லாம் பண்ணலாம், ப்ளஸ் இந்த சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி நீங்கள் ஃப்ரீயாகவும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ணணும்னா perplexity.ai/finance இந்த URL போயிட்டீங்கன்னா டிஃபால்ட்டாக இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஜென்ரலாக இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். இந்தியன் மார்க்கெட்ஸ், கிரிப்டோ அண்ட் யூஎஸ் மார்க்கெட்ஸ். ஸோ ஸ்டார்டிங்கே லார்ஜஸ்ட்டு யூசர் பேஸ் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுன்றதுனால இந்தியன் மார்க்கெட்ஸை ஸ்ட்ரெயிட்டாகவே ரியல் டைம் ஆக்சஸே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் எப்படிலாம் ஒரு மணி கண்ட்ரோலில் இல்லைனா எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் பார்ப்பீங்களோ அதை அப்படியே இங்கேயும் பார்க்கலாம். ஸோ கரண்ட்டாக நிஃப்டியோட வேல்யூ என்ன, சென்செக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றது அந்த ஹோம் பேஜில் வந்துடும். செப்பரேட்டாக நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸ் ஏதாவது வேணும்னா அதை வாட்ச் லிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இல்லைனா அது இன்னைக்கு டே டு டே பேசிஸில் எது கெய்னர்ஸ் எது லூசர்ஸ் அப்படின்னு ஸ்டாக்ஸ்லையும் இருக்கும், ப்ளஸ் கிரிப்டோலையும் இருக்கும். பிட்காயின், ஈத்ரியம் அதோட டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிசர்ச் பேக் ஒரு இன்வெஸ்டிங் டெசிஷன் எடுக்கணும்னா அது எப்படி எடுக்கலாம் அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இந்த யூஎஸ் வந்து டேரிஃப் நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த டேரிஃப் நியூஸ் வந்து நிறைய செக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணும், நிறைய கம்பெனிஸ் அஃபெக்ட் பண்ணும். இப்போ எங்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் போர்ட்ஃபோலியோ ஆஃப் கம்பெனிஸ் ஒரு 20 கம்பெனி இருக்குது. இதில் எந்த கம்பெனி வந்து இந்த யூஎஸ் டேரிஃப்னால அஃபெக்ட் ஆகும்னு எனக்கு தெரியாது. அதனால நான் என்ன கேட்குறேன்னா, விச் இந்தியன் லிஸ்டட் கம்பெனிஸ் ரெவென்யூ இஸ் கிரேட்லி இம்பாக்டட் டியூ டு திஸ் யூஎஸ் டேரிஃப் அப்படின்னு ஒரு லிஸ்ட் நான் கேட்டேன்னா அதுவே என்ன பண்ணிடும்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா லிஸ்டட் கம்பெனிஸ் 6500 இருக்கிற லிஸ்டட் கம்பெனிஸையும் எடுத்து அந்த கம்பெனிஸ்க்கு ரெவென்யூ எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து மெஜாரிட்டியாக வருது, யூஎஸ்லேருந்து எவ்வளோ வருது, யூரோப்லேருந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு ஓகே மேக்ஸிமம் ரெவென்யூ இந்தந்த கம்பெனிஸ்க்கு வருது, ஸோ இந்தந்த கம்பெனிஸும் இந்த யூஎஸ் டேரிஃப்னால அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கிளியர் கட்டாக டீட்டெயிலாக கொடுத்துரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெவிலி இம்பாக்டட் கம்பெனிஸ் அண்ட் செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பேரல்ஸ். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 60 to 65% ஆஃப் த கம்பெனி இந்த வெல்ஸ்பன் லிவிங்னு ஒரு கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ், கைடெக்ஸ் கார்மெண்ட்ஸ், இது எல்லாமே ஹெவிலி அஃபெக்டட். நெக்ஸ்ட் டைட்டன் கம்பெனி. ஸோ டைட்டன் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லர் பிஸ்னஸ் ஹெவிலி இம்பாக்டட். ஆட்டோ காம்பனன்ட்ஸ், பாரத் ஃபோர்ஜ், இதெல்லாம் வந்து நியர்லி 40% ஆஃப் த ரெவென்யூ வந்து யூஎஸ்லேருந்து வருது அப்படின்னு ஒரு டீட்டெயில் பிரேக் டவுன் இருக்கும். ஸோ இதில் உங்களோட லிஸ்டட் கம்பெனிஸ் ஏதாவது போர்ட்ஃபோலியோவில் இருந்தால் ஓகே இந்த யூஎஸ் டேரிஃப்னால இதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது, ப்ராபப்ளி நான் அதை எக்ஸிட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது கம்பெனி ரீபேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ற டெசிஷன்லாம் நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்மெண்ட்டாக போட்டுச்சு. ஸோ டெக்ஸ்டைலில் 60 to 80% ரெவென்யூ அஃபெக்ட் ஆக போகுது. அப்படின்னா என்ன இருக்கும்னா இப்போ ஃபர்தராக அவங்களுக்கான ரெவென்யூ பழையபடி இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி ஷேர் ப்ரைஸும் பழையபடி மேலே ஏறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில் பிரேக் டவுன் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஒரு இன்வெஸ்டிங் டெசிஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஏஐன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறதுனால எந்தெந்த இந்தியன் லிஸ்டட் கம்பெனிஸ்க்கெலாம் ஏஐ இருக்கிறதுனால ரெவென்யூ வருது, இல்லை ஏஐ மூலிமா ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னா இன்னும் ஈஸியாக அந்தந்த கம்பெனிஸ் மேலே இன்னும் அடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருந்தோம்னா ஆவரேஜ் பண்ணலாம். இல்லைனா நம்ம இன்வெஸ்டே பண்ணல, நான் ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஆனால் எந்த கம்பெனிஸ் டேரெக்டாக பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இந்தியன் லிஸ்டட் கம்பெனிஸ் அதோட ரெவென்யூ மெஜாரிட்டி ஆஃப் த ரெவென்யூ ஏஐலேருந்து வருது அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணிவிடும். ஸோ கோர் ஏஐ ஃபோக்கஸ்ட் என்எஸ்சி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், ஆப்பிள் இந்தியா, டாடா எலக்ஸி, பாஷ், ஆரக்கிள் ஃபினான்ஸ். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு லிஸ்ட்டாக எடுத்து கொடுத்துரும். ஸோ எடுத்து கொடுத்துட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக என்எஸ்சி லிஸ்டடாக மேஜர் ரெவென்யூ ஏலேருந்து வருதான்னு ஒரு டேப்லர் காலம் போட்டுரும். மேஜர் ரெவென்யூ வருதுன்னா அது எதுலேருந்து வருது, க்ளவுட்லேருந்து வருதா, இல்லை மெஷின் லாங்குவேஜ்லேருந்து வருதா, இல்லை ஏஐ டெக்னாலஜிஸ்லேருந்து வருதான்னு ஸ்பெசிஃபிக்காக போட்டுட்டு அதுக்கான ரெஃபரன்ஸ் லிங்க்கும் கொடுத்துரும். நீங்கள் இன்ஃபேக்ட் இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் அதை பற்றி ரிசர்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் போயிட்டு ஃபஸ்ட் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், கூகுளில் போய் சர்ச் பண்ணுவோம், அது இன்னொரு லிங்கை ஓப்பன் பண்ணும், அதில் போய் ஷார்ட் டவுன் பண்ணுவோம். அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லாமல் கரண்ட் அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனை வச்சு இது சர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இது எல்லாமே ரிசர்ச். நெக்ஸ்ட்டு அனாலிசிஸ் பண்ணுறது, டேட்டா அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா எங்கிட்ட நான் ஃபஸ்ட் இந்த டேட்டாவை அப்லோட் பண்ணி நீங்கள் அது ஒன்று பண்ணலாம். அப்படி இல்லாமல் எங்கிட்ட டேட்டாலாம் இல்லை, டேரெக்டாக நான் நிஃப்டி ஒரு 50யோட இன்ஃபர்மேஷன் நான் அனலைஸ் பண்ண விரும்புகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஆஃப் நிஃப்டி 50 எடுத்துக்கோ,
அதோட ஆவரேஜ் டே ரேஞ்ச் எனக்கு வந்து மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்து ஈவினிங் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் மார்க்கெட்டோட டே ரேஞ்ச் எப்படி இருக்குன்றத எக்ஸ்பைரி டேஸ் வெர்சஸ் நான் எக்ஸ்பைரி டேஸ், தேர்ஸ்டேஸ் வெர்சஸ் அதர் டேஸ் எனக்கு தெரியணும். அதனால் ஃபார் த லாஸ்ட் 3 இயர்ஸ் தெரியணுன்றதை நீங்கள் கொடுத்து அனலைஸ் பண்ண சொல்லிட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை அதுவே எடுத்துட்டு எந்தெந்த இடத்துலேருந்து எடுக்கணும்னு அதுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் மூவ்மெண்ட் காலையில் ஓப்பன் ஆனதுலேருந்து எந்த அளவுக்கு ஹை போயிருக்கு, எந்த அளவுக்கு லோ போயிருக்கு, அதுக்கப்புறமா ஓவராலாக ரேஞ்ச் ஃபார் த டே அந்த எக்ஸ்பைரி டேஸ்க்கும் நான் எக்ஸ்பைரி டேஸ்க்கும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நமக்கு ஓவராலாக ஒரு ஐடியா வந்துடும். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம்லி வாலடைல் இருக்கா, ஒரு எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சில் இருக்கா, இல்லை ரேஞ்ச் கம்மியாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம இன்னும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேபிளர் போட்டுட்டு தேர்ஸ்டேஸ் இப்போ ஒன்றும் ஓவரால் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது, நான் ஓப்பன் டு ஹை எவ்வளோ போகுது, ஓப்பன் டு லோ எவ்வளோ போகுது, மேக்ஸிமம் இது வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்ஸில் ஓப்பன் டு ஹை எவ்வளோ போயிருக்கு, மேக்ஸிமம் அதே மாதிரி எந்த அளவுக்கு கீழே போயிருக்கு, அண்ட் அதர் டேஸில் எவ்வளோ போயிருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக அது பிரேக் டவுன் பண்ணிடுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் தேர்ஸ்டேஸ் யூஸ்வலி ரேஞ்ச் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம்லாம் பார்த்தீங்கன்னா 3% வரைக்கும் கூட மேலே போயிருக்கு, 3% வரைக்கும் கூட கீழே போயிருக்கு. அண்ட் ஓவராலாக ஆவரேஜே பார்த்தீங்கன்னா 1% ஆன் த அப் சைட், 1% ஆன் த டவுன் சைட் மூவ்மெண்ட் இருந்திருக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராங்கிளோ இல்லை ஒரு ஸ்ட்ராடலோ கிரியேட் பண்ணலாம். நான் ஒரு ஸ்ட்ராங்கிள் மாதிரி கிரியேட் பண்ணுறேன்னா ஒரு 1.5% அவே நிஃப்டி சைடில் நான் கால் ஆப்ஷனோ இல்லை புட் ஆப்ஷனோ ஷார்ட் பண்ணேன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பைரி போத் ஸ்ட்ரைக்ஸ் வந்து ஒரு ஒர்த்லெஸ்ஸாக எக்ஸ்பைர் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 1.1% தான் அந்த அப் சைட், 1.1% தான் அந்த டவுன் சைட். ஸோ இதுதான் மேக்ஸிமம் ரேஞ்ச் நமக்கு தெரியும் போது இதை வச்சு நம்ம ஃபர்தராக கூட ப்ளே பண்ணலாம். ஸோ நான் எப்போவுமே சொல்லுவேன், நான் எப்போவுமே இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்ட்டு. ஏன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து எப்போ வேணாலும் இட் கேன் கோ பஸ்ட். ஒரு சின்ன ஒரு கார்பரேட் டிசிஷன்ஸ் தப்பாக போச்சுன்னா அந்த ஸ்டாக் எவென்ச்சுவலி கிராஷ் ஆகும். எஸ் பேங்க், டிஹெச்எஃப்லாம் அது ஒரு ப்ராமினென்ட் எக்ஸாம்பிள். அதெல்லாம் ஒரு ப்ரைமரி நிஃப்டி 50 இருந்த கம்பெனி, பட் அதுவே கிராஷ் ஆகிடுச்சு. அண்ட் மோர் ஓவர் அந்த லாங் ரன் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரி வந்து டிஸ்டர்ப்ட் ஆகிட்டே இருக்கும். புது புது இன்னோவேஷன் வர நிறைய பழைய கம்பெனிஸ்லாம் வந்து காணாமல் போயிடும். இன்ஃபேக்ட் சென்செக்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இத்தனை வருஷமாக இருக்குது, 45-50 வருஷமாக இருக்குது. இந்த கம்பெனிலேயே சென்செக்ஸ் 13 ஆரம்பித்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்த கம்பெனியில் டில் டேட் பார்த்தீங்கன்னா எத்தனை கம்பெனி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதை கூட இப்போ நம்ம சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணிங்கன்னா அதுவே டீட்டெயில்டாக சர்ச் பண்ணி சென்செக்ஸ் ஆரம்பிக்கும் போது எத்தனை கம்பெனிஸ் இருந்தது, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் எந்த கம்பெனி ஸ்டில் சென்செக்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். அதை நான் கம்ப்ளீட்டாக ஹவு மெனி கம்பெனிஸ் ஃப்ரம் சென்செக்ஸ் 30 இஸ் ஸ்டில் பார்ட் ஆஃப் சென்செக்ஸ் ஃப்ரம் இன்செப்ஷன். அந்த ஸ்டார்ட்லேருந்து டில் டேட் இதற்கு எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது. அதில் நிறைய சில கம்பெனிஸ் உள்ளே வரும், சில கம்பெனிஸ் வெளியே போகும். பட் ஸ்டார்டிங்லேருந்து டில் டேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே அதை அனலைஸ் பண்ணும்போது 3 கம்பெனி தான் இருக்குது. இந்துஸ்தான் யூனிலிவர், ஐடிசி, ரிலையன்ஸ். ஸோ 30 கம்பெனியில் வெறும் 3 கம்பெனி தான். ஸோ ஜஸ்ட்டு 3 கம்பெனிஸ் அவுட் ஆஃப் ஆல் 30 கம்பெனிஸ்ன்றது வந்து சென்செக்ஸ் 30லே அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ எவ்வளோ கம்பெனிஸ் காணாமல் போயிருக்கும். நிறைய கம்பெனிஸ் டீலிஸ்ட் ஆகிருக்கும், நிறைய கம்பெனிஸ் பேங்க்ரப்ட் ஆகிருக்கும். ஸோ ஓவராலாகவே 3 கம்பெனி தான் இத்தனை வருஷத்தில் சஸ்டெயின் ஆகிருக்குன்னா இன்னும் ஃபர்தராக நம்மளால் எந்த கம்பெனியை பர்ஃபெக்டாக பிக் பண்ணி இது சஸ்டெயின் ஆகும் நமக்கு தெரியாது. அதனால தான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இஸ் பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு காரணமே நிறைய கம்பெனிஸ் வரும் போகும், பட் அந்த இண்டெக்ஸ் கொடுக்குற 12 to 14% ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் கன்ஃபார்ம்டாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா அஸ் லாங் அஸ் இண்டெக்ஸ் மேலே போக நம்மளோட ரிட்டர்ன்ஸும் மேலே போகும். அண்ட் இண்டெக்ஸ்ன்றது என்னது, குட் கம்பெனிஸ் உள்ள வச்சுக்கிட்டு பேட் கம்பெனிஸை வெளியே அனுப்புறது. ஸோ அதை ஆப்வியஸ்லி நிஃப்டி 50யோ சென்செக்ஸ் 30யோ பண்ணும்போது நம்ம எதுவுமே ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதனால தான் வந்து என்னோட கன்விக்ஷன் ஹையராக இருக்கும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் தவிர. என்னால் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பிக்கப் பண்ணி அடுத்த 30 வருஷம் கழிச்சு நான் என் பையனுக்கு இந்தா அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த கம்பெனி அடுத்த 10 வருஷத்தில் காணாமல் போகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னும் போது ஆப்வியஸ்லி ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் எடுத்தால் கூட அந்த லாங் ரனில் அது காம்பவுண்ட் ஆகி நல்லாவே மேலே போகுன்றதுனால தான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் ஒரு கன்விக்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிசர்ச்சும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் எப்படி ஈஸியாக ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணலான்னா, ஏர்டெலுக்கும் பர்ப்ளெக்சிட்டிக்கும் ஒரு டீல் இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா ஏர்டெல் யூசர்ஸ்க்கும் இந்த பர்ப்ளெக்சிட்டி ஆக்சஸை ஃப்ரீயாக ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷனை ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அப்படின்றதுனால இன்கேஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஏர்டெல் கனெக்ஷன் இருந்ததுன்னா ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் பர்ப்ளெக்சிட்டி ப்ரோ கெட் ஃப்ரீ ஆக்சஸ்னு ஒரு கிளைம் வரும். அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கூகுளோட ஐடியை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் சைன்இன் வித் கூகுள்னு கேட்கும். சைன்இன் வித் கூகுள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் அந்த கூகுள் ஐடிக்கு எனேபிள் ஆயிரும். அவ்வளோதான். ஒன்ஸ் இதை பண்ணிட்டீங்கன்னா நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா ப்ரோ ஆக்சஸும் உங்களுக்கு வரும். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது ஃப்ரீ ஆக்சஸ் தான். அது கூட நீங்கள் ஃபைல் அப்லோட் பண்ணலாம், அந்த ஃபைல் அனலைஸ் பண்ணலாம், டீப் ரிசர்ச் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கிற எல்லா அந்த ப்ரோ சர்ச்சஸ், அட்வான்ஸ்டு ஏஐ மாடல்ஸு, ஃபைல் அனாலிசிஸ், இமேஜ் ஜென்ரேஷன்ஸ் இது முதல் கொண்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணோன்னா உங்ககிட்ட ஒரு ஏர்டெல் கனெக்ஷன் இருந்ததுன்னா தேங்க்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு
அது மூலிமா நீங்கள் ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணி எனேபிள் பண்ணிட்டா போதும். யூ வில் கெட் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 1 இயர். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வேஸ். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது ஜஸ்ட் 0.1% தான். இது இல்லாமல் டீட்டெயிலாக ஏகப்பட்டது பண்ணலாம் வித்தவுட் எனி அடிஷ்னல் காஸ்ட். ஏன்னா நான் சேட் ஜிபிடிக்கெலாம் $20 பே பண்ணியிருந்தேன். அதை எடுத்துகிட்டு நான் கிளாடுக்கெலாம் இப்போ $100 பே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னும் கோட் ஜென்ரேஷன்ஸ்க்காக. பட் இந்த பெர்ப்ளெக்சிட்டி ஃபினான்ஸ்ன்றது வந்து ஸ்பெசிஃபிக்லி டார்கெட்டட் ஃபார் ஃபினான்ஸ் யூசர்ஸ்ன்றதுனால எல்லா ட்ரேடர்ஸ்கிட்டும் எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் அந்த ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கலன்னா நான் யூஸ் பண்ண ஸ்டெப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை வச்சு நீங்கள் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் எடுங்க. பெர்ப்ளெக்சிட்டி இன்னும் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இன்னும் நிறைய அனாலிசிஸ் பண்ண உங்களுக்கே ஒரு ஓவரால் புரிதல் அபவுட் மார்க்கெட்ஸ் மச் ஈஸியர் ஆகும். அனாலிசிஸும் மச் ஈஸியர் ஆகும். ரொம்ப பேனிக் ஆக மாட்டீங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. I'll see you guys next week with another video. Bye.